1 to 5 years ஏஜ் குரூப்ல குழந்தைங்க இருக்கா, இல்லை உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி ஃபீவர் வருது, எவ்ரி மந்த் ஃபீவர் வருது, அந்த மாதிரி இருக்கா, இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வருது, ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கோ அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். Environ Life Science Limited, partnering for life. I am Dr. Shruti, pediatrician, Shadow Clinics and Diagnostics, Pilamedu, Coimbatore practice பண்ணிட்டு இருக்கேன். And I consult for both pediatrics and neonates as well. உங்கள் குழந்தை 1 to 5 இயர்ஸ்க்குள்ள ஏஜ் இருக்குது, அவங்க ஸ்கூல் போகிறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீவர்ஸ் வருது, அடிக்கடி என் குழந்தைக்கு சளி பிடிக்குது, 15 days ஒன்ஸ் காய்ச்சல் வருது, நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 15 days ஒன்ஸ் ஒரு குழந்தைக்கு 2 daysக்கு ஃபீவர் கோல்ட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். ப்ரீ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் கோயிங் ஏஜ் குரூப். நான் என்ன பண்ணாலும் நான் வந்து சுக்கு கஷாயம் கொடுக்குறேன், பெப்பர் அண்ட் வாட்டர் கொடுக்குறேன், ஹனி அண்ட் வாட்டர் கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன், இருந்தாலும் என் குழந்தைக்கு சளி பிடிக்குது, ஆல் தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நார்மல் பேபி நல்ல ஆயிட்டு இருக்கிற பேபி, இதுக்கு முன்னாடி எதுவும் பெருசா பிரச்சனை இல்லை, டெலிவரி அப்ப இஷ்யூஸ் எதுவும் இல்லை, டேர்ம் பேபிஸ் அப்படின்னு இருந்தா திஸ் பேட்டர்ன் ஆஃப் ஃபீவர் ஒன்ஸ் இன் 15 days ஃபாஸ்ட் ஆகிற ஃபீவர் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ அந்த பீரியட்ல நீங்க வந்து வீட்லயே குழந்தைய வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பாம ஜஸ்ட் கிவ் தம் இனஃப் லிக்விட்ஸ், வார்ம் லிக்விட்ஸ் ப்ரிஃபரபிளி, அண்ட் ரசம், சூப் அந்த மாதிரி கொஞ்சம் குடிக்க ஃப்ரீக்வெண்டா ஏதாவது கொடுத்துட்டு வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மோஸ்ட் காமன் காஸ் என்ன இந்த ஏஜ் குரூப்ல அப்படின்னா, 1 இஸ் பாட்டில் ஃபீடிங் அண்ட் சீசனல் ஃப்ளூ. ஸோ ஒரு சைல்டுக்கு இருக்கு கிளாஸ்ல, இல்லை ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா த சைல்டு வில் ஈஸிலி கெட் ஃப்ரம் எதர் த ஃபேமிலி மெம்பர் ஆர் ஃப்ரம் த கிளாஸ். நம்ம அதை வந்து அவரே பண்ண முடியாது. பாட்டில் ஃபீடிங் இஸ் ஒன் ரீசன் தட் யூ கேன் அவாய்ட். நம்ம ஒரு 1 இயருக்கு மேலே அப்படிலாம் இருக்கும்போது டெஃபினட்டாக பாட்டில் ஃபீடிங் வேண்டாம். நம்ம என்னதான் ஸ்டெரிலைஸ் பண்ணி என்னதான் நீங்கள் வந்து பாட்டிலை க்ளீனாக வச்சிருந்தாலும் இட் இஸ் நாட் அபவுட் ஹவு க்ளீன் த பாட்டில் இஸ், இட் இஸ் அபவுட் த ஃபீடிங் ஆங்கிள் அண்ட் பாசிவ் ஃபீடிங் விச் ஹேப்பன்ஸ் இன் அ பாட்டில். நம்ம டேரெக்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கும் பாட்டில் ஃபீட் பண்ணுறதுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது கொஞ்சம் யங்கர் கிட்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓல்டர் கிட்ஸில் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி சீக்கிரம் சரி பண்ணலாம்னு பார்க்கலாமே ஒழிய ப்ரிவென்ட் பண்றது வந்து கம்ப்ளீட்டா நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா 15 daysக்கு ஒன்ஸ் தான் வருது, 2 daysல சரியாயிடுது அப்படின்னா நீங்க அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சைல்டு வெல் ஹைட்ரேட்டட், நிறைய தண்ணி குடிக்க கொடுங்க, நியூட்ரிஷியஸா சாப்பாடு கொடுங்க, கீப் கிவிங் தெம் வாட் எவர் தட் யூ மேக் அட் ஹோம், ரசம், லிக்விட்ஸ், சூப், அது எல்லாமே கண்டினியூ பண்ணிக்கோங்க. 2 daysக்கு மேல ஃபீவர் இருக்கு, இல்ல பிரீதிங் டிஃபிகல்ட்டி ஏதாவது இருக்கு, வாமிட்டிங் இருக்கு, ரொம்ப சைல்டு இஸ் நாட் டேக்கிங், தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி ஏதாவது இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருங்க. ஆர் எல்ஸ் இப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது யூ கேன் வெயிட் ஃபார் 2 or 3 days. ப்ரொவைடட் ஃபீவர் மட்டும்தான் இருக்கு, கொஞ்சம் மினிமலா காஃப் மட்டும் இருக்கு. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், எதனால வருது? ஸோ ரீசன்ஸ் ஆர் மெனி. லைக் ஐ செட், பிரெஸ்ட் ஃபீடிங், த சீசனல் ஃப்ளூ. சீசனல் ஃப்ளூ வந்து could be viral or allergic. அலர்ஜிக் வந்து ஏன் குழந்தைக்கு மட்டும் வருது அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து நம்ம கிட்ட இல்லை. பிகாஸ் அலர்ஜி கேன் பி பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ். உங்களுக்கு அலர்ஜி இருக்கு, உங்க தாத்தா பாட்டிக்கு அலர்ஜி இருக்குன்னா ஃபெமிலியலா இருக்கலாம், வீட்டில் பெட்ஸ் இருந்தா வரும், டஸ்ட் இருந்தா வரும், இல்லை வந்து கர்டன்ஸ் ரொம்ப நாளா ஒரே கர்டன்ஸ் யூஸ் பண்றோம், ஸோ அப்படி இந்த மாதிரி நிறைய ரீசன்னால அலர்ஜி வரலாம். ஸோ உங்க சைல்டுக்கு ஒரு அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கு அப்படின்னா கோல்டு ஆர் வைரல் ஃபீவர் வரதுக்கான சான்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம ஃபீவர் வருது அப்படின்னாவே உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோங்கிறது வந்து சொல்யூஷன் கிடையாது.
ஃபீவர் வருதுன்னா எதனால ஃபீவர் வருதுன்னு முதல்ல பார்க்குறோம். அண்ட் அதுக்கான சொல்யூஷனை நம்ம எய்தர் யூ வில் ஹேவ் டு கன்சல்ட் யுவர் டாக்டர் அண்ட் டிசைட் ஆன் வாட் இஸ் டு பி டன், ஆர் வெயிட் ஃபார் 2 or 3 days and then decide. ஸோ ஃபீவர் வந்தா when should I go to the doctor? 15 days once ஃபீவர் வருது, நான் வந்து உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், உடனே பிளட் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்க கிட்ட வரவங்களே நிறைய பேர் வந்து எடுத்த உடனே பிளட் டெஸ்டோட வருவாங்க. ஃபர்ஸ்ட் டேவே ஃபீவர் வந்த முதல் நாள் பிளட் டெஸ்ட் பண்றதுல ஒண்ணுமே தெரிய போறதில்ல. ப்ளீஸ் ரிமெம்பர் தட். நீங்க அன்னெசரியா குழந்தைய பிரிக் பண்ணி பிளட் எடுக்கிறது தான் நம்ம தப்பு பண்றோமே ஒழிய பிளட் டெஸ்ட்ல எதுவுமே தெரிய போறது கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அவுட் தட் ஸ்பெசிபிக் பீரியட் and the doctor will decide when to take blood if it is necessary or not. So first அது ஞாபகம் வச்சுக்கோங்க. and second thing, எப்போ ஃபீவர் வந்தாலும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுல யூஸ் கிடையாது. பிகாஸ் ஃபீவர் வந்து வைரலாகவும் இருக்கலாம், அலர்ஜிக்காகவும் இருக்கலாம். வைரல் ஃபீவர் ஆர் கோவிட் ஆர் எனி அலர்ஜிக் பெத்தாலஜி அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. ஆன்டிபயோட்டிக் இஸ் ஃபார் பாக்டீரியல் ஃபீவர்ஸ் ஆர் பாக்டீரியல் இல்னஸஸ். அது வந்து உங்க டாக்டர் வில் டிசைட். ஸோ ஃபீவர் வந்த உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுக்காதீங்க, ஃபீவர் வந்த உடனே பிளட் டெஸ்ட் எடுக்காதீங்க, யூரின் டெஸ்ட் எடுக்காதீங்க. ஒரு 2 days யூ கேன் வெயிட், ப்ரொவைடட் குழந்தை வந்து நல்லா எடுத்துக்கிறாங்க வாய் வழியா, அண்ட் அதர்வைஸ் ஃபீவர் குறையிற டைம்ல பேபி இஸ் ஆக்டிவ். ஸோ இது ரெண்டும் இருக்கு அப்படின்னா யூ கேன் வெயிட் ஃபார் 2 to 3 days. அண்ட் ஃபீவர் இருக்கிற டைம்ல கண்டிப்பா வந்து ஓரல் இன்டேக் கம்மியாகும், பாப்பாவோட ஆக்டிவா இருக்கிற அந்த இது வந்து குறையும். ஸோ தட் இஸ் ஆல் அப்சல்யூட்லி ஃபைன். அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட், ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு காய்ச்சல் வந்த உடனே குழந்தைய கொண்டு போய் தாத்தா பாட்டி கிட்ட விடுறதுங்கிறது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ஆஃப் நோ யூஸ். நம்ம வந்து நம்ம ஃபீவரை தாத்தா பாட்டிக்கும் சேர்த்து வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். பிகாஸ் we are spreading the infection to the grandparents also. So second, எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்றது? ப்ரிவென்ஷன் நம்ம வந்து நம்ம சைல்டை எந்த அளவுக்கு ஹெல்த்தியா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் அலர்ஜிஸை ப்ரிவென்ட் பண்ணணும். வீட்டில் வந்து பர்ஃப்யூம், பவுடர், அடிக்கடி ஊதுபத்தி, சாம்பிராணி யூஸ் பண்றது, மஸ்கிட்டோ காயில்ஸ் யூஸ் பண்றது. ஸோ உங்க சைல்டுக்கு அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கு அப்படின்னு if you think or if your doctor has told you before, அது எல்லாமே you'll have to stop. And third, suppose அப்படி வருதுனாலும் please wait it out patiently. ஒரு 2 days wait and watch how the child is doing and then take to the hospital. இதெல்லாம் என்னென்ன வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். வெறும் ஃபீவர் ஹையா இருக்கு, ஈவன் இஃப் இட் இஸ் வெரி ஹை, ஆனால் வெறும் ஃபீவர் ஒரு ஸ்லைட் காஃப் மட்டும் இருந்தா இட் இஸ் ஓகே, யூ கேன் மேனேஜ் அட் ஹோம். பட் ஒருவேளை ஃபீவர் குறையும் போதும் சைல்டு இஸ் நாட் ஆக்டிவ், சரியா ஃபீட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை உடம்புல ஏதாவது ரேஷஸ் மாதிரி வருது, இல்லை ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கு, வாமிட்டிங் ரொம்ப இருக்கு, இல்லை வந்து சைல்டு இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் ப்ராப்பர்லி, இப்படி ஏதாவது சைன்ஸ் நீங்கள் பார்த்தா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும். ஆர் எல்ஸ் இஃப் நன் ஆஃப் திஸ் இஸ் தேர், யூ கேன் மேனேஜ் அட் ஹோம் ஃபார் 2 to 3 days, தட் இஸ் 48 to 72 hours. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2-3 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் விஷயம், 15 days ஒன்ஸ் ஃபீவர் ஆர் ஒரு மினிமல் கோல்ட் ஃபார் 2 or 3 days இஸ் அப்சல்யூட்லி நார்மல். அப்படிதான் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி வளரும். நம்ம எல்லாரும் சின்னதாக இருக்கும் போது கோல்ட் அண்ட் ஃபீவர் மூக்கு ஒடுக்கிட்டே தான் ஸ்கூலுக்கெல்லாம் போனோம். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் சீசன், போஸ்ட் கோவிட் சீசன், நம்ம வந்து அது எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கோமே ஒழிய இந்த 15 days ஒன்ஸ் வர்றது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். நீங்கள் வந்து ஒருவேளை 15 daysக்கு கம்மியாவோ இல்லை 2 நாளைக்கு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் சைல்ட் கெட்ஸ் அடிக்குவேட் நியூட்ரிஷன். அதர்வைஸ் மற்ற நாளில் நார்மல் டேஸில் அடிக்குவேட் நியூட்ரிஷன் கிடைக்குது, அடிக்குவேட் ப்ளே டைம் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இஃப் யூ நீட் அ கன்சல்ட், if you can come and drop in at any time. இந்த வீடியோ சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Thank you.